தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது 8 மூத்த அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜா, தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் அவசர ஆலோசனை பற்றிய விரிவான தகவல்களை சொல்லுங்க. எத்தனை அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க, யார் யார் பங்கேற்றிருக்கிறாங்க என்ற தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், கே.ஏ. செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, அதே போல அமைச்சர் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 8 அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் தற்போது பங்கேற்று வருகின்றனர். அதாவது சற்று நேரத்துக்கு முன்பாக அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் திரு டி.டி.வி. தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 60 நாட்கள் காலக்கெடு தாம் கொடுத்ததாகவும், ஆனால் இரு அணிகள் பேச்சுவார்த்தையில் எந்தவித முன்னேற்றமும் எல்லளவு கூட ஏற்படவில்லை, ஆகையால் 4ஆம் தேதியில் இருந்து அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதோடு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்திக்க இருப்பதாகவும் இந்த பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். அவர் அந்த பேட்டி கொடுத்த சில நிமிடங்களில் தற்போது முதலமைச்சர் தலைமையில் மூத்த அமைச்சர்கள் 8 பேருடன் தற்போது முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கிய முடிவுகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என தெரிகிறது. இன்று மாலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் 5 மணி அளவில் ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று மாலை 5 மணி நடைபெற உள்ளது. இந்த சூழலில் தான் தற்போது இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். அதாவது டி.டி.வி. தினகரனுடைய இந்த அறிவிப்பு மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்ன, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படலாம் என தெரிகிறது. தொடர்ந்து கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜா, இதே சமயம் பன்னீர்செல்வம் அணியின் நிலை என்ன, அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க, அதை பத்தி தகவல் இருக்கா? அதாவது இன்று மாலை நடைபெற உள்ள கூட்டத்தில், முதலமைச்சர் தலைமையில் நடைபெற உள்ள கூட்டத்தில் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியுடன் அந்த அணியுடன் இணைப்பதற்கான, இரு அணிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து அதில் ஆராயப்பட உள்ளதாகவும், பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்படலாம் என தெரிகிறது. 2 அணிகள், அதாவது ஓபிஎஸ் அணி இணைப்பது தொடர்பாக அடுத்த கட்டமாக எது போன்ற பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், ஏனென்றால் ஏற்கனவே குழு கலைக்கப்பட்டு விட்டதாக ஓபிஎஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும் விதமாக மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒரு சமிக்கையாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்கும் பொழுது, செய்தியாளர்கள் பேசும் பொழுது, இரு அணிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மீண்டும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணியினுடைய அடுத்த நகர்வு என்பது ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதை தான் குறிக்கிறது. அதை நோக்கிதான் தற்போது இவர்களுடைய பேச்சுவார்த்தை, தற்போது இந்த ஆலோசனை கூட்டமும் நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. இன்னும் இன்றோ அல்லது நாளையோ ஓபிஎஸ் அணியுடன் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ராஜா, அப்படி ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த இவர்கள் முடிவு எடுத்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அணி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படுமா? அது பற்றிய அறிவிப்பு ஏதாவது இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பாக. அதாவது முன்னாள் அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமாக உள்ள வைத்திலிங்கம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படலாம் என தெரிகிறது. ஏற்கனவே அவர் தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டது. அதன் பிறகு அதனுடைய செயல்பாடுகள் என்பது குறைந்துவிட்டது. ஆனால் அவர் தலைமையிலான குழு இன்னமும், அதாவது வழிகாட்டி குழு என்று அதை அவர்கள் தெரிவிக்கிறார்கள், அந்த குழு இன்னும் உள்ளது. ஆகையால் அவர் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்படலாம் என தெரிகிறது. அவர்கள் பேச்சுவார்த்தையை ஓபிஎஸ் அணியுடன் தொடங்குவார்கள் என்றும் தற்போது அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்றோ அல்லது நாளையோ ஓபிஎஸ் அணியுடன் இவர்கள் முதலமைச்சர் தலைமையிலான குழுவினர் ஆலோசனை நடத்திவிட்டு இவர்கள் அமைக்கக்கூடிய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, தினகரனுடைய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து இப்படி அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்துட்டு இருக்கும் போது 4ஆம் தேதிக்கு முன்னதாகவே தினகரன் ஏதாவது அறிவிப்பு மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, அவர் தன்னுடைய பேட்டியில் அவர் ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டு விட்டார். 4ஆம் தேதி, அதாவது அவர் ஏற்கனவே அதிமுகவினுடைய அம்மானின் பொதுச் செயலாளர் திருமதி சசிகலாவை பரப்பநகர சிறையில் சந்தித்து விட்டு வெளியே செய்தியாளர்களிடம் பேசினார். அப்பொழுது இரு அணிகள் இணைவதற்காக தாம் கட்சி பணியில் இருந்து ஒதுங்கி இருந்ததாகவும், தாம் சிறைக்கு சென்றுவிட்டு வந்த பிறகும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆகையால் மேலும் 60 நாட்கள் அவர்களுக்கு காலக்கெடு கொடுக்கிறேன், அதன் பிறகு என்னுடைய முடிவு என்ன என்று அறிவிப்பேன் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அவர் கொடுத்த காலக்கெடு என்பது வரும் 4ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இந்த சூழலில் தான் காலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அதாவது நேற்று கூட ஒரு செய்தி வெளியானது, அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுக்கு 5ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வர அழைப்பு விடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இது போன்ற சூழலில் தான் அவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் 4ஆம் தேதி தன்னுடைய முடிவை அறிவிப்பேன் என்று அவர் தெளிவாக தெரிவித்துள்ளார். அதன் மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளது. இன்று அல்லது நாளையோ அதற்கான, அதாவது அவருடைய முடிவை தெரிவித்து மீண்டும் அவர் செய்தியாளர்களை சந்தித்தால் தான் அதற்கான தேவையான விளக்கங்கள் கிடைக்கும். ஆனால் இன்று மாலை நடக்கக்கூடிய கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக தான் ஆலோசனை நடத்த உள்ளனர். ராஜா, இப்ப பன்னீர்செல்வம் அணி தரப்புல சசிகலா குடும்பத்தை முழுவதும் ஒதுக்கி வைத்தால் தான் இணைவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பா விசாரணை அமைக்கணும்ன்றது அவங்க பிரதான கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இதுக்கு பழனிசாமி அணி தரப்புல இருந்து என்ன மாதிரியான பதில் இருக்கும், என்ன வாய்ப்பு இருக்கு ராஜா? ஓ பன்னீர்செல்வம் அணியை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். ஒன்று, சசிகலாவின் குடும்பத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அதன் பிறகுதான் கட்சியை நடத்த வேண்டும் என்றும், அதே போல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் மர்மம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்ற அந்த இரட்டை கோரிக்கை என்பது இன்றும் அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனர். அது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் அமைக்கக்கூடிய அந்த குழுவினருடன் அவர் அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வார் என்று, அந்த பேச்சுவார்த்தையில் இந்த கோரிக்கைகளை அவர்கள் மீண்டும் வலியுறுத்துவார்கள் என்றுதான் ஓபிஎஸ் தரப்பு வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதில் அவர்களுடைய நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக உள்ளனர்.